கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 31 முடிய. மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 31 முடிய. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஸோ இந்த வேத வசனங்கள்ல இருந்து ஏசப்பா எனக்கு என்ன சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ரொம்பவே முக்கியமான கற்பனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழு இருதயத்தோடும், நம்ம முழு ஆத்மாவோடும், நம்ம முழு பலத்தோடும் ஏசப்பா கிட்ட நம்ம அன்பு கூறணும். அதுதான் முதல்ல இருக்கிற பிரதான கற்பனை. இந்த ஒரு கற்பனைக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு கற்பனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ அன்பு கூறுகிறோமோ அது போல அடுத்தவங்களையும் நம்ம நேசிக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ 2 கற்பனை ரொம்பவும் முக்கியமான கற்பனை. இந்த 2 கற்பனைகளையும் நாம் ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த வசனங்களில் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேன். இதே அதிகாரம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 கற்பனைகளையும் நம்ம கை கொண்டோன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். ஸோ இந்த 2 கற்பனைகளையும் நம்ம பின்பற்றினாலே நம்ம கிட்டத்தட்ட தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நெருக்கமானவங்களாக ஆகிட்டோம். இதுதான் இந்த வசனத்திலிருந்து ஏசப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. நம்ம முழு இருதயத்தோடும், நம்ம முழு பலத்தோடும் ஏசப்பா கிட்ட ஃபஸ்ட்டு அன்பு கூறணும். அதுதான் பிரதான கற்பனை. நம்ம கொஞ்சம் அன்பு காட்டினாலே, நம்ம ஏசப்பா கிட்ட உண்மையாக கொஞ்சம் அன்பு காட்டினா கூட ஏசப்பா அவ்வளோ அன்பு நமக்கு தருவாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் உணர்ந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம கொஞ்சம் உண்மையாக ஏசப்பாவுக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தாலே ஏசப்பா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க நம்மக்கிட்ட. இன்னும் நமக்கு ஒரு தீங்கு வரணும் அப்படின்னு எப்போவுமே நினைக்க மாட்டோம். ஈவன் மனசார கூட நமக்கு ஒரு தீங்கு நம்ம நினைக்கவே மாட்டோம். இது போல் நம்ம அடுத்தவங்களையும் நம்ம மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசித்தாலே நம்ம மனசார அடுத்தவங்களுக்கு தீங்கே நினைக்க மாட்டோம். அப்படி இருந்தாலே ஏசப்பாக்கு நம்மளை பிடிச்சிருங்க. ஸோ இந்த 2 வசனமும் நம்ம மனசில் வச்சு நம்ம பின்பற்றினோன்னா நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. நம்ம இன்னொரு நாள் அடுத்த நாளாக பெட்டர் பர்சனாக ஆகிட்டு வரணும். அப்படி ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா ஏசப்பா சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ அதற்கான அறிகுறி எல்லாமே தென்படுது. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட இலக்கு எதுவாக இருக்கணும்னா, ஏசப்பா வரும்போது ஏசப்பா கூட போகணும், நாமளும் போகணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா பைபிளில் அவ்வளோ வசனம் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஏசப்பா பேசுவாங்க. அதை கேட்டு நம்ம நடந்தோன்னா நம்ம ஏசப்பா கிட்ட போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. God bless you all. Thank you.